வணக்கம் மக்களே, லெட்டர் சீரீஸ்ல உள்ள பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆல்பபெட்ஸோட பொசிஷன்ஸ், அதாவது அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை இறங்கு வரிசையில சொல்லி கொடுத்துருக்கோம் ஷார்ட்கட்டோட. அது மட்டும் இல்லாம ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான ஆப்போசிட் லெட்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் சொல்லி கொடுத்தாரு. சரிங்களா? அதை திரும்ப திரும்ப சொல்லல, அது ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரி, தெரியாத ஒரு சில பேர் இருப்பாங்க. சரிங்களாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ கணக்குள்ள போயிடலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களாங்க? சரி, இதுல இந்த சென்டர்ல விடுபட்டு இருக்குல்ல, AZ CX EV, அதுக்கப்புறம் விடுபட்டு இருக்கு IRன்னு இருக்கு. இந்த விடுபட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த எண் என்னவாக இருக்கும் அப்படின்னு, அதாவது அந்த லெட்டர்ஸ் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு, 2018 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, அவங்க கொடுத்துருக்கதை முதல்ல எழுதிக்கலாம். சரிங்களாங்க? AZ கொடுத்துருக்காங்க, CXன்னு கொடுத்துருக்காங்க, EVன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வர்றதை நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். IRன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, முதல்ல இதோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். சரிங்களா? ஏயோட பொசிஷன் என்னது 1. சரிங்களா? இசட் என்னது XYZ, லாஸ்ட் பொசிஷன் 26. சரிங்களா? சரி, சியோடது தேர்ட் பொசிஷன், எக்ஸோடது 24வது பொசிஷன். சரிங்களா? சரி, ஈயோடது 5வது பொசிஷன், வியோடது 22வது பொசிஷன். சரிங்களா? சரி, கடைசியோடது என்னது நைன்த் பொசிஷன். அப்படிங்கிறது 9th பொசிஷன், ஆர் அப்படிங்கிறது 18th பொசிஷன். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு சில இதுல தப்பு வரும். சரிங்களாங்க? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் வேணும்னு பண்ணல, ஒரு கேர்லெஸ்னாலதான் வருது. சரிங்களா? எல்லாரும் மனுஷங்களா இருந்தா கண்டிப்பா தப்பு பண்ணுவோம். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுதிட்டோம். இது எப்படி தொடருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இங்க பாருங்களேன். இங்க என்ன இருக்கு, அதாவது 1ல இருந்து இதை 2 வழிகள்ல எழுதலாம். சரிங்களா? 2 வழிகள் இருக்கு இதுக்கு. இப்போ முதல்ல இங்க என்ன இருக்கு, 1ல இருந்து 3 ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப எவ்வளவு கூடி இருக்கு, 1ல இருந்து நம்ம 2 கூட்டணும் அப்படின்னா 3. சரிங்களா? சரி, இங்க 3ல இருந்து இப்ப என்ன இருக்கு, 5 ஆயிருக்கு. சரிங்களா? 3 கூட நம்ம 2 கூட்டினா திரும்ப நம்மளுக்கு 5. அப்ப எப்படி தொடருது அப்படிங்கிறது தெரியுதா? அப்போ 5 கூட நம்ம இப்ப என்ன பண்ணணும், திரும்பியும் 2 கூட்டணும். 2 கூட்டினா என்ன கிடைக்கும், 7ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப 7வது பொசிஷன்ல என்ன இருக்கோ அதுதான் இங்க வரும். சரிங்களா? அப்ப 7வது பொசிஷன்ல என்னது இருக்கு, G. சரிங்களா? ஏன்னா இப்படி போடும் இல்லையா, இதுதான் ஷார்ட்கட். சரிங்களா? G பார்க்கலே 7 மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, வந்துட்டு போட்டு இப்போ இங்க பார்ப்போம். சரிங்களா? இங்க என்ன இருக்கு, 26ல இருந்து 2 குறைஞ்சிருக்கு. சரிங்களாங்க? 26ல இருந்து 2 குறைச்சோம்னா 24. சரிங்களா? சரி, 24ல இருந்து 2 குறைச்சோம்னா 22. சரிங்களா? அப்ப இங்க என்ன இருக்கும், 22ல இருந்து 2 குறைச்சோம்னா இந்த இடத்துல உள்ள வந்திருக்கும். சரிங்களா? அப்ப 22ல இருந்து 2 குறைச்சோம் அப்படின்னா என்ன வரும், 20. அப்ப 20வது பிளேஸ்ல என்னது இருக்கும், T20 இல்லையா? அப்ப T அப்படிங்கிறது வரும். அப்ப GT ஆப்ஷன் A தான் சரியானது. சரிங்களா? இது ஒரு மெத்தட். அப்படி இல்ல அப்படின்னா ஏவோட எதிரெழுத்து தான் நம்மளுக்கு இசட்டா, ஏயோட எதிரெழுத்து, அதாவது ஆப்போசிட் லெட்டர் தான் நம்மளுக்கு என்னது, இசட். எப்படி 20, அதாவது ஒரு லெட்டரினுடைய ஆப்போசிட் லெட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், 27ல இருந்து எந்த லெட்டருக்கு நம்ம ஆப்போசிட் லெட்டர் கண்டுபிடிக்க போறோமோ அந்த பொசிஷனை கழிக்கணும். ஏக்கான பொசிஷன் 1, அப்ப அதை கழிச்சோம் அப்படின்னா வரும், நம்மளுக்கு 26ன்னு வரும். சரிங்களா? 26வது பொசிஷன் நம்மளுக்கு இசட் இருக்கு. சி அப்படிங்கிறது 3வது பொசிஷன், சியோட ஆப்போசிட் லெட்டர் எதிரெழுத்தை கண்டுபிடிக்க போறோம். அப்ப 27ல இருந்து நம்ம 3 கழிச்சோம்னா எனக்கு கிடைக்கும் 24 கிடைக்கும். அதுதான் எக்ஸ். சரிங்களா? சரி, அப்ப 27ல இருந்து நம்மளுக்கு ஈயோட பொசிஷன், அதாவது ஈயோட பொசிஷன் தேவை. அதனால 5வது பொசிஷனான ஈய என்ன பண்ண போறோம், 27ல இருந்து கழிக்க போறோம். அப்ப ஈக்கான எதிரெழுத்து கழிச்சிடும். அப்ப 5 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 22. அப்ப வி இருக்கா, 22வது பொசிஷன் இருக்கா. அப்போ இது ஒண்ணு பாருங்களேன் எப்படி இருக்கு, 1 3 5. சரிங்களா? இது 1, இது 3, இது 5. சரிங்களா? இந்த மாதிரி தொடருதா? அப்போ இதுக்கு அப்புறம் உள்ளது நம்மளுக்கு 7ஆகத்தான் இருக்குங்கிறது புரியுதா? அதாவது ஒற்றை எண்களாக இருக்கா, முதல் எழுத்துகள் எல்லாமே ஒற்றை, அதாவது ஆட் பொசிஷன்ல உள்ள லெட்டர்ஸாவே இருக்கா. இப்போ 1 3 5, அப்புறம் 5க்கு அடுத்து வரக்கூடிய ஆட் லெட்டர் என்னது, ஆட் நம்பர் என்னது 7. சரிங்களா? இப்ப 7வது பொசிஷன்ல இருக்கக்கூடியது G. சரிங்களா? சரி, அப்ப ஜியோட ஆப்போசிட் லெட்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், 27ல இருந்து 7 கழிக்கணும். 7 கழிச்சா நம்மளுக்கு 20 வரும். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? டி 20வது பொசிஷன் டி. அப்போ எப்படினாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். மேக்ஸ் பொறுத்தவரை நிறைய வழிகள் இருக்கு, ஆனா ஆன்சர் ஒண்ணுதான். சரிங்களா? GT அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏதான் சரி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விடுபட்ட இடத்துல உள்ளதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, ஈஸியானது. சரிங்களா? அந்த பொசிஷன்ஸை மட்டுமே எழுதினாலே போதும். சரி, முதல்ல எழுதிக்கலாம். இந்த ஜியோட பொசிஷன் என்னவாக இருக்கும், 7வது பொசிஷன் இல்லையா? ஏன்னா ஜியை பார்க்கல நம்மளுக்கு தெரியும், இது 7வது பொசிஷன். சரிங்களா?
சரி ஜேயோட பொசிஷன் என்னது, ஜேயோட பொசிஷன் அது பக்கத்துல 10 போட ஜியோ மாதிரியே இருக்கும் சரிங்களா. அப்ப ஜியோ ஷார்ட்கட் தான் ஜேக்கு சரிங்களா. அப்ப ஜேயோட பொசிஷன் என்னது நம்மளுக்கு 10 சரிங்களா. சரி பியோட பொசிஷன் என்னதுங்க 16 சரிங்களா. நோப் சரிங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், நோப்பு நம்மளுக்கு ஷார்ட்கட் போட்டிருக்கோம். 14 வயசுல இருந்து நம்ம சொல்லுவாங்க, நோ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 15 16 சரிங்களா. 16 பொசிஷன்ல பி இருக்கு சரிங்களா. சரி இப்ப பியோட பொசிஷன் என்னது, ரெண்டாவது பொசிஷன். கேயோட பொசிஷன் என்னது, கிங் சரிங்களா. கிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், 10ஓட 11 இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. கே அப்படிங்கிறது 11ஆம் பொசிஷன். எல் அப்படிங்கிறது ஸ்கூல்ல நம்மளுக்கு லாஸ்டா இருக்கிறது என்னதான், ஸ்கூலோட லாஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் தான் சரிங்களா, லாஸ்ட். அப்போ எல் வந்து 12th பொசிஷன் சரிங்களா. எஃப் எத்தனாவது பொசிஷன், ஃபிங்கர் சரிங்களா. ஒரு அதாவது 5 இ சரிங்களா, 5 இ. அப்ப அந்த 5 கூட ஒரே ஒரு ஃபிங்கர் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம் 6 சரிங்களா. என் எத்தனாவது பொசிஷன், 14வது பொசிஷன் சரிங்களா. இங்க இருக்கிறது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களாங்க. அப்போ முதல்ல இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த 2 ரோவும் எப்படி தொடருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. ஏதோ ஒரு தொடர்ச்சி இருக்கும், அதே மாதிரி தான் கடைசி ரோலையும் இருக்கும் சரிங்களாங்க. நீங்க இப்படி காலம் வைஸாவும் பார்த்துக்கலாம் சரிங்களா. இது எப்படி தொடர்ந்துருக்கு, இது எப்படி தொடர்ந்துருக்கு, அதே மாதிரி இதுவும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி பார்க்கலாம், இது எப்படி தொடர்ந்துருக்கு, இது எப்படி தொடர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதே மாதிரிதான் இந்த 3வது ரோவும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா. ஆனா ஆன்சர் வரணும் சரிங்களா. நம்ம தான் வந்து மூளை கசைக்கு இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரணும் சரிங்களாங்க. சரி இப்ப பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த 7 கூட 10 கூட்டினா நம்மளுக்கு 17 வரும் சரிங்களா. ஆனா 3வது பொசிஷன்ல நம்மளுக்கு 16 இருக்கு சரிங்களா. 7 கூட 10 கூட்டினா நம்மளுக்கு 17 ஆயிருமே சரிங்களா. சரி அப்போ அது கூட நம்ம 1 கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 16வது பொசிஷன் வருது சரிங்களா. சரி அதே மாதிரி இதுக்கு கீழே இருக்கிறதும் தொடருதா அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. அப்ப நான் என்ன பண்ணும் போதுல 2 இது ரெண்டத்தையும் கூட்டி அதுல இருந்து 1 கழிக்கணும் இல்லையா. அப்ப 2 + 11 நம்மளுக்கு எத்தனை 13 கிடைக்கும். அதுல இருந்து நான் 1 கழிச்சு அப்படின்னு எனக்கு என்ன கிடைச்சிரும், 12 கிடைச்சிருமா. சரி திரும்ப நம்மளுக்கு என்னது 12வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய எல் தான் இருக்கு சரிங்களா. அப்ப எப்படி தொடருது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சா. சரி அப்ப என்ன பண்ணணும்னா 6ஐயும் 14ஐயும் கூட்டணும். ஃபர்ஸ்ட் 2 இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ஸை கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்கும், 6 கூட 14 கூட்டினா அப்படின்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அந்த 20 கூட நான் இப்ப என்ன பண்ணும், எப்பவும் போல 1 மைனஸ் பண்ணும். அது எப்படி தொடருது அப்படிங்கறத பாத்துக்கோங்க சரிங்களா. அப்ப 20ல இருந்து நான் 1 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 19 சரிங்களா. அப்ப 19வது பொசிஷன் என்னது இருக்கும், எஸ் ஸ்மார்டீன் 19 சரிங்களா. அதான் ஷார்ட்கட், ஆப்ஷன் ஏ தான் சரியோட சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப இந்த இடத்துல என்ன வரும், எஸ் வரும் சரிங்களா. அப்போ 2 பொசிஷன்ஸை கூட்டிட்டு அதுல இருந்து 1 கழிச்சு அப்படின்னா 3rd பொசிஷன் வருது சரிங்களா. அதாவது 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் லெட்டர், இந்த லெட்டரோட பொசிஷன் வருது சரிங்களா. அப்போ இந்த மாதிரிதான் நம்ம எப்படி தொடருது அப்படிங்கறத பார்க்கணும் சரிங்களாங்க. அதாவது பிளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், டிவைட் பண்ணணும், மல்டிபிளிகேஷன், இது எதனாலும் பண்ணணும். ஆனா இது யூஸ் பண்ணி அது கரெக்டா தொடருதா, 2 ரோக்கும் கரெக்டா தொடருதா அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு 3வது ரோலே அதை யூஸ் பண்ணணும் சரிங்களா. இதுல எந்த ஆபரேஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஈஸியா தாங்க வரும் சரிங்களா, ஒன்னும் நீங்க பயப்படாதீங்க. சரி இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் சீரிஸ். இதுல இருக்கக்கூடிய இந்த டேர்ம் சரிங்களா, இது என்ன வரும், இதுல இங்க விடுபட்டு இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்த உறுப்பு என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி முதல்ல அவங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. முதல்ல சி எஃப் ஐன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அடுத்து டி HLன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. EJOன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. FLRன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க சரிங்களா. சரி முதல்ல இதோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம் சரிங்களாங்க. சரி சியோட பொசிஷன் என்னது 3, எஃபோடது என்னது 6, ஐயோடது என்னது 9th பொசிஷன் இல்லையா, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த டியோட வந்து 4வது பொசிஷன், ஹைச்சோடது 8வது பொசிஷன், எல்லோடது 12வது பொசிஷன் சரிங்களா. சரி நல்லா இருக்கே பார்க்கவே. சரி அடுத்தது என்னது, ஈயோட பொசிஷன் 5, ஜேயோட பொசிஷன் என்னவாக இருக்கு, ஜேயோட பொசிஷன் 10 சரிங்களா. ஓவோட பொசிஷன் 15 சரிங்களா. சரி வந்துட்டு போட்டோம். எஃபோட பொசிஷன் என்னது 6, எல்லோட பொசிஷன் 12, ஆரோட பொசிஷன் 18 சரிங்களா. அப்போ இது எப்படி தொடருது அப்படிங்கிறத பாருங்க. சரி வந்துட்டு போட்டோம். முதல்ல 3 சரிங்களா, ஓர் 3 3, இரி 3 6, 3 × 3 9 சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஓர் 3 3, இரி 3 6, 3 × 3 9 தொடர்ந்துருக்கு சரிங்களா. அது அழகா இருக்கு, பார்க்கவே நமக்கு தெரிஞ்சிருது. ஓர் 4 4, இரி 4 8, 3 4 12, ஓர் 5 5, ஈர் 5 10, 3 5
15. இங்கேயும் அதே மாதிரி தான். ஓர் 6 6, ஈர் 6 12, 3 6 18. சரிங்களா? அப்போ அது எப்படி தொடருது அப்படிங்கிறது புரியுதாங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும், அதனுடைய பெருக்கல் பலனாகத்தான் மத்த ரெண்டும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது புரியுதா? சரி, அப்போ முதல் லெட்டர் எப்படி இருக்கு? முதல்ல 3. சரிங்களா? 3 4 5 6. சரிங்களா? அப்போ ஒண்ணு ஒன்னா தானே கூடி இருக்கு. சரிங்களா? 3ல இருந்து 1 கூட்டினா 4, 4ல இருந்து 1 கூட்டினா 5, 5ல இருந்து 1 கூட்டினா 6. சரிங்களா? இப்போ திரும்ப நான் என்ன பண்ணணும்? 6ல இருந்து 1 கூட்டணும். என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். அப்போ ஓர் 7 7, 2 7 14, 3 7 21. அவ்வளவுதான். சரிங்களா? பொசிஷன்ஸ் எழுதிட்டோம்னா அதான் ஆன்சரா இருக்கும். சரி, அப்ப 7வது பொசிஷன்ல நம்மளுக்கு G இருக்கும், G7. சரிங்களா? 14வது பொசிஷன்ல N இருக்கும், 21வது பொசிஷன்ல U. 21 வயசு ஆயிட்டுனா உன்னோட வேலையை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. GNU அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரிங்களா? சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா ஒவ்வொரு ரோக்கா நீங்க எப்படி தொடருது அப்படிங்கறது கூட பாத்துக்கலாம். சரிங்களா? முதல் இதுல ஒண்ணு ஒன்னா கூடுது. ரெண்டாவது ரோல எப்படி கூடுதுன்னு பாருங்க. 6 கூட எத்தனை கூட்டினா 8 வரும், 2 கூட்டினா 8 வரும். சரி, இந்த 8 கூட எத்தனை கூட்டினா 10 வரும், 2 கூட்டினா 10 வரும். இந்த 10 கூட 2 கூட்டினா 12 வரும். சரிங்களா? அப்போ ரெண்டா ஃபர்ஸ்ட் ரோ ஒண்ணு ஒன்னா கூடுது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் காலம். சரிங்களா? இந்த காலம் ஒண்ணு ஒன்னா கூடுது, இந்த காலம் ரெண்டா கூடுது. இந்த காலத்தை பாருங்க 3 3 கூடுது பாருங்க. 9ல இருந்து 3 கூட்டினா அப்படின்னா நம்மளுக்கு 12, 12ல இருந்து 3 கூட்டினா 15, 15ல இருந்து 3 கூட்டினா 18. அப்போ மூணாவது காலம் 3 3 கூடுது. அப்ப இதுல இருந்து 1 கூட்டினா 6ல இருந்து 1 கூட்டினா அப்படின்னா 7. அப்ப ரெண்டாவது காலம் 2 2 கூடுது. அப்போ 10 கூட 2 கூட்டினா 12, 12 கூட 2 கூட்டினா என்னதான்? 14 தான். சரிங்களா? சரி, 18 இருக்கு. இந்த 18 கூட 3 கூட்டணும், 3 கூட்டினா 21 தான். சரிங்களா? எப்படி வேணா போய்க்கலாம். சரிங்களாங்க? எப்படி போனாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுவும் அதே மாதிரிதான். வாட் வில் பி த நெக்ஸ்ட் டேர்ம்? இந்த இதுல அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும், அடுத்த உறுப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, எழுதிக்கலாமே. முதல்ல பி டி எஃப் CFI DHL. சரிங்களா? பொசிஷன்ஸ் எழுதிக்கலாமா? சரி, பி 2வது பொசிஷன், டி 4வது பொசிஷன், எஃப் 6வது பொசிஷன், சி 3வது பொசிஷன், எஃப் 6வது பொசிஷன், ஐங்க இது ஒண்ணு இல்லைன்னு பார்த்து டக்குன்னு நான் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்போ ஐ அப்படிங்கிறது 9th பொசிஷன், டி 4வது பொசிஷன், இங்க ஹைச் 8வது பொசிஷன், எல் 12வது பொசிஷன். ஸ்கூல்ல லாஸ்ட் 12th தான். சரிங்களா? அப்போ இதுவும் எப்படி கூடி இருக்கு? ஓர் 2 2, இரி 2 4, மூவி 2 6. சரிங்களா? அப்போ முதல் லெட்டர் மட்டும் இங்கேயும் தெரிஞ்சா போதும், அடுத்த லெட்டர் ஈஸியாவே பண்ணிடலாம். சரிங்களா? ஓர் 3 3, இரி 3 6, 3 × 3 9, ஓர் 4 4, இரி 4 8, 3 4 12. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இங்க 2ல இருந்து எப்ப 3 வரும்? 1 கூட்டினா 3 வரும். 3ல இருந்து 1 கூட்டினா 4 வரும். சரி, இங்க 4ல இருந்து 2 கூட்டினா 6 வரும். 6ல இருந்து 2 கூட்டினா 8 வரும். சரிங்களா? இங்க 6ல இருந்து 3 கூட்டினா 9 வரும். 6ல இருந்து 9ல இருந்து 3 கூட்டினா 12 வரும். சரிங்களா? அப்ப எப்படி வேணா பாத்துக்கலாம். சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ திரும்ப இந்த 4 கூட நான் என்ன கூட்டணும்? 1 கூட்டணும். 1 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த 8 கூட நான் எத்தனை கூட்டணும்? 2வது காலம் ஃபுல்லாவே 2ஆல கூட்டுறாங்க இல்லையா? சரி, 8 கூட நான் எத்தனை கூட்டணும்? 8 கூட 2 கூட்டினா 10. சரி, இப்போ இந்த 12 கூட நான் எத்தனை கூட்டணும்? 3 கூட்டணும். ஏன்னா 3வது காலம் ஃபுல்லா 3 3 கூடுது. சரிங்களா? 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே எழுதிட வேண்டியதான். அப்படி இல்லை அப்படின்னா முதல் ரோ மட்டும் எப்படி தொடருது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டே பெருக்கி போட்டுடலாம். சரிங்களா? ஏன்னா அப்படித்தானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் 3 4, அப்போ ஒன்னே ஒன்று தானே கூடி இருக்கு. அப்போ +1 5வது. இப்போ ஓர் 5 5, ஈர் 5 10, மூ 5 15. அப்படி கூட வந்துக்கலாம். சரிங்களா? எப்படினாலும் வந்துக்கலாங்க. ஓகேவா? சரி, இப்போ பொசிஷன்ஸ் எழுதிடலாமா? அப்போ 5வது பொசிஷன்ல இருக்கக்கூடியது இ, 10வது பொசிஷன்ல இருக்கக்கூடியது என்னது? 10வது பொசிஷன்ல ஜே. சரிங்களா? 15வது பொசிஷன்ல ஓ இருக்கும். சரிங்களா? அப்ப EJO ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? குழப்பிக்க வேண்டாம். ஒவ்வொரு காலத்திலயா எப்படி கூடுது? 1 1 கூடுதா, 2 2 கூடுதா, 3 3 கூடுதான்னு பார்த்து கடைசி உள்ளதை எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி பெருக்கியிருக்காங்க, பெருக்கல் பலனா எப்படி போயிருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் காலத்துல முதல்ல என்ன வரும் அப்படிங்கிற இந்த 5 மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து பெருக்கல் பலனா போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு 5 5, 2 10, 3 15 போட்டுக்கலாம். 2 வழிகள் இருக்கு. சரிங்களா? இன்னும் எத்தனை வழிகள் இருக்கு, இத வேற மாதிரியும் பண்ணலாமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விடுபட்ட எண்ணை காண்க. சரிங்களா? இந்த இடத்துல விடுபட்டிருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரி, B = 16 ∬D
அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் மார்க் போட்டுக்க இடத்துல நான் எக்ஸ்ன்னு போட்டுருக்கேன். இந்த எக்ஸ் இடத்துல என்ன வரும்ன்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல பியோட பொசிஷன் என்னதுங்க? பி 2வது பொசிஷன். சரி, இந்த டி அப்படிங்கிறது 4வது பொசிஷன். சரிங்களா? சரி, இந்த சரி இருந்துட்டு போட்டுமே. இங்க பாருங்க, முதல்ல என்னங்க ஆயிருக்கு? 2. சரிங்களா? இங்க 2ன்னு இருக்கு. நான் தனியா எழுதுறேன், அப்பதான் நல்லா இருக்கும். இங்க 2வது பொசிஷன் இல்லையா? இங்க இங்க என்ன இருக்கு? 2னுடைய அடுக்கு. சரிங்களா? 2ன் அடுக்கு 2 தான் 4. அதாவது இங்க 2ன்னு இருந்துச்சுன்னா இங்க 2ன் அடுக்கு 2 4ஆக இருக்கு. சரிங்களா? சரி, அப்போ இங்க 16ன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? இங்க என்ன இருக்கோ அதனுடைய ஸ்கொயர் தான் இங்க இருக்கு. சரிங்களா? இங்க என்ன இருக்கோ அதோட ஸ்கொயர் தான் இங்க இருக்கு அப்படிங்கறத நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? பொசிஷன்ஸை முதல்ல எழுதிருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாலே பொசிஷன்ஸை எழுதிருங்க. நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, அந்த ரேஷியோ படி அழகா போயிடலாம். சரிங்களா? நம்பர்ஸ் இல்லைன்னா பொசிஷன்ஸை தான் எழுதணும். சரிங்களாங்க? சரி, அப்போ இங்க இங்க 16 இருக்கா? அப்போ இந்த இடத்துல என்னது இருக்கும்? இதோட ஸ்கொயரா தானே இருக்கும். 16 ஸ்கொயர்னு இருக்கும். சரிங்களா? 16 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது? 6 × 36 3 1 6 6 9 1 6 6 1. சரிங்களா? அப்ப 6. அப்போ இங்க 15 கிடைக்கும். 1 2 256. ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? ஓகேவா? இப்ப எப்படி தொடருது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன சொல்லிட்டாங்க? a plus b equal to c. சரிங்களா? 2b equal to e, b plus c equal to d, be equal to a. அதாவது இது எல்லாமே எப்படி இருக்கா? a b c d e ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது இது எல்லாமே இயல் எண்களாகத்தான் இருக்கான். சரிங்களா? இயல் எண்களாக இருக்கான். அது மட்டும் இல்லாம கூடுதலா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இத ஏறு வரிசையில எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த a b c d ஏறு வரிசையில எழுதணுமா? சரிங்களா? சரி, அப்ப எழுதிடலாம். இப்படி எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரே லெட்டரா கொண்டு வரணும். சரிங்களா? எல்லாத்தையுமே எப்படி கொண்டு வரணும்? ஒரே லெட்டரா கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ ஒண்ணு எல்லாத்தையும் இப்ப ஏவையும் பியோட மதிப்பாவே கொண்டு வரணும், பியையும் பியோட மதிப்பாவே கொண்டு வரணும், சியையும் பியோட மதிப்பாவே கொண்டு வரணும், இயையும் பியோட மதிப்பாவே கொண்டு வரணும், டியையும் ஈயோட மதிப்பாவே கொண்டு வரணும். அதாவது அப்பதான் கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப நான் சொல்றது புரியாது, நான் செஞ்சு காமிக்கல புரியும். சரிங்களா? முதல்ல ஒரு கீ பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். எல்லாத்தையும் ஒரே லெட்டரா கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து அடுக்கணும். சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களாங்க? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? a plus b யோட மதிப்பு cன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2b யோட மதிப்பு ஈன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களாங்க? சரி, இப்போ எல்லாத்தையும் ஒரே லெட்டரா மாத்த போறோம். சரிங்களா? சரி, அப்ப இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு 2b யோட மதிப்பு ஈன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ நான் ஈ இருக்க இடத்துல எல்லாத்துலயும் 2bன்னு போட்டுக்கலாமா? ஈ இருக்க இடத்துல எல்லாத்துலயும் 2bன்னு போட்டுக்கலாமா? சரி, அதான் நம்மளுக்கு 2b அப்படின்னு எங்கெல்லாம் போட்டுக்கலாம்? ஈ இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயும் போட்டுக்கலாம். சரிங்களா? அதானே இதுல இருக்கக்கூடிய நம்மளுக்கு கீ பாயிண்ட். சரி, பிஇஏ முதல்ல எடுத்துக்கிறேன். சரிங்களா? பிஇஏ எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு ஏ. அப்ப இ இங்க இருக்கு, அந்த இடத்துல நான் 2bன்னு போட்டுக்கலாமா? சரி, 2bன்னு போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? b plus 2b 3b equal to a. அப்ப a இனுடைய மதிப்பு நம்மளுக்கு 3bன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி, ஏக்கு பதிலா நம்ம 3bன்னு போட்டுக்கலாம்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? a இருக்கக்கூடிய இடத்துலலாம் 3b போட்டுக்கலாம்ங்கிறது தெரியுதா? 3b போட்டுக்கலாம்ங்கிறது தெரியுதா? சரி, அப்போ இது ஒண்ணு இருக்கட்டும். சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். சரி, ஈயோட மதிப்பு 2b நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லா மதிப்பையும் b ஆகவே மாத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? b யோட மடங்குகளாக மாத்திக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லல புரியாது, நம்ம செஞ்சு கொடுத்தது கரெக்டா புரியும். சரிங்களா? எல்லாத்தையுமே ஒரே லெட்டரினுடைய மடங்காக எழுதணும். எல்லா லெட்டரையும் ஒரே லெட்டரோட மடங்கா எழுதணும். அப்பதான் நம்மளுக்கு ஏறு வரிசையில அமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப ஈ 2ஓட மடங்கா இருக்கு, ஏ 3, அதாவது பியோட மடங்கா இருக்கு. சரிங்களா? பியோட மடங்கா இருக்கு. அப்போ இதுல கொண்டு நான் ஏ இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயும் என்ன போட போறேன்? 3b போட போறேன். சரிங்களா? சரி, ஏ இருக்கக்கூடிய இடத்துல 3bன்னு போட்டேன் அப்படின்னா பிளஸ் b ஈக்குவல் டு சி. சரிங்களா? 3b பிளஸ் b 4b ஈக்குவல் டு சி. சரிங்களா? அப்போ c யோட மதிப்பு எனக்கு b யோட மடங்காக கிடைச்சிருச்சு. சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் எதெல்லாம் யூஸ் பண்ணல? b plus c equal to d யூஸ் பண்ணலையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? b plus c equal to dங்க. அதாவது c இருக்கக்கூடிய இடத்துல நான் b போட போறேன். சரிங்களா? b plus 4b, c இருக்கக்கூடிய இடத்துல 4b போடுறது d. சரிங்களா? b plus 4b 5b equal to d அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியாச்சு. இப்போ எதை மட்டும் நான் யூஸ் பண்ணல? a plus b, அதாவது எதோட மதிப்புலாம் கண்டுபிடிச்சாச்சு. ஏட மதிப்பு
சியோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு, டியோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு, ஈயோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. இப்ப பியோட மதிப்பு மட்டும் நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா. நம்மளுக்கு பி அப்படிங்கிறது பி தான் சரிங்களா. பி அப்படிங்கிறது பி தான். பி அப்படிங்கிறது பிக்கு தான் சமம் சரிங்களா. பி ஈக்குவல் டு 2b போட முடியாது சரிங்களா. பி அப்போ 2b 2 மடங்கு ஆஃப் பிக்கு சமமாக இருக்கு அந்த மாதிரி ஆயிரும் சரிங்களா. பி அப்படிங்கிறது பி தான் சரிங்களா. அப்ப எல்லாத்தோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்தோட மதிப்பு என்னவாக இருக்கு, பியினுடைய மடங்குகளாக நம்ம எழுதியாச்சு சரிங்களா. சரி, இப்போ கலர் சேஞ்ச் பண்ணி முதல்ல நம்ம எழுதிக்கலாம். நம்ம கிட்ட என்னதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கலாம். முதல்ல 3b இருக்கு, அதுக்கடுத்து b இருக்கு, அதுக்கடுத்து 4bன்னு ஒண்ணு இருக்கு, 2bன்னு ஒண்ணு இருக்கு, 5bன்னு ஒண்ணு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதணும், ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா எழுதணும் சரிங்களா. முதல்ல சின்னது என்னது b சரிங்களா. அதுக்கு அடுத்து பெருசு என்னது 2b சரிங்களா. அதுக்கு அடுத்து பெருசு என்னது 3b, அதுக்கு அடுத்து பெருசு என்னது 4b சரிங்களா. அதுக்கு அடுத்த பெருசு இருக்கிறதுலே பெருசு என்னது 5b சரிங்களா. 5b சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ பியோட மதிப்பு நம்மளுக்கு b தான் சரிங்களா. பாருங்க, இப்படிதான் கொண்டு வரணும் சரிங்களா. பியோட மதிப்பு b தான் சரிங்களா. 2b என்னது நம்மளுக்கு 2b எங்க இருக்கு, 2b என்னது நம்மளுக்கு e சரிங்களா. 2b e, 3b என்னது a சரிங்களா. 4b என்னது c சரிங்களா. 5b என்னது d. அப்போ b e a c d இதுதான் ஏறு வரிசையில அமைஞ்சிருக்கூடியது, அசெண்டிங் ஆர்டர்ல அமைஞ்சிருக்கூடியது. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. b e a c d ஆப்ஷன் ஏ தான் சரணோட சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.